த லீனிங் டவர் ஆஃப் த பிசான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் மட்டுமே இவ்வளோ கூடிய மக்கள் வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. தென் இது ஒரு உலக அதிசயம். இது கெட்டும் போதே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் கட்டிடுறாங்க. காலப்போக்கில் வந்து கீழே களிமண் இருக்கிற பார்க்க மறந்தனால கோபுரமானது சாய ஆரம்பிச்சிருக்கு. 100 வருஷம் அதை விட்டோம்னா தென் இறுகிடும் களிமண், அதுக்கப்புறம் அதை புதுப்பிச்சுக்கலாம்னு சொல்லி அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து விட்டுட்டாங்க. இங்கே இருக்கிற இத்தாலி கவர்மெண்ட் வந்து 100 வருஷம் கழிச்சு இதை புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிச்சக்கப்புறம் தான் த லீனிங் டவர் ஆஃப் த பிசான்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதை பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இதை வச்சு தான் இன்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு உலக அதிசயம்னா நான் சொல்கிறேன் பாருங்க, உலக அதிசயம்னா என்னன்னு. 1000 வருஷம் பழமையான ஒரு இடம். 6 விதமான எர்த்குவாக்கை வந்து தென் தாங்கி நிற்கிது. வெள்ளையர்களும் கொள்ளையர்களும் வந்து இது எப்படியாச்சும் நம்ம ஆட்டையை போட்டுட்டு நம்ம ஊருக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி தோற்று போயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த 1 டன் கல்லை வந்து எப்படி மேலே ஏற்றிருப்பாங்க, எப்படி இந்த பில்டிங்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப குழம்பி போய் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தென் ஒவ்வொரு டே பை டேவும் இந்த இடமானது அசுரத்தனமாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும், வேறு எதுவும் கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பற்றி ஃபுல் வீடியோ நான் போகிறேன். எப்படி இதை கட்டி முடிச்சு பிரம்மாண்டமாக்கியிருப்பாங்க, இதையே நம்ம உலகத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தடவை எனக்கு இந்த கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இதை பற்றி தெரியணும்னா மூணு இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் யூடியூப் அல்காரிதம் இருக்குல்ல டேட்டா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.